எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 30 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 30. அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்காதீர்கள். நீங்களே அவர்களிடம் செல்லுங்கள். தனிப்பட்ட வசீகரம் என்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு குணம். மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் திறனால் பெரும் தனிப்பட்ட நன்மைகளைப் பெறலாம். நீங்களே தனிப்பட்ட வசீகரத்தை வளர்த்துக் கொள்ள திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களின் வழிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விளக்கி, இந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தை, அத்தியாயம் 25, நான் எழுதியுள்ளேன். மேலும் இந்த அத்தியாயத்தில் தனிப்பட்ட வசீகரம் குறித்து அத்தியாயம் 25-இல் நான் கூறியவற்றை திரும்பப் பெற நான் விரும்பவில்லை. மக்களை சாதகமான முறையில் பாதிப்பதற்கு மற்றொரு வழி இருக்கிறது என்பதையும், அது தனிப்பட்ட கவர்ச்சியைப் போலவே அதே நன்மை பயக்கும் விளைவுகளை தருகிறது என்பதையும், ஆனால் ஏறக்குறைய அதற்கு நேர்மாறான ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாகச் சொல்லப்போனால், நான் இப்போது விளக்க விரும்பும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் மக்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பதில்லை, மாறாக நீங்களே அவர்களிடம் செல்கிறீர்கள். வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் முன்பு கடிதம் எழுதாதீர்கள், தந்தி அனுப்புங்கள் என்ற முழக்கத்தை பயன்படுத்தி வந்தது. அந்த பரிந்துரையில் மிகுந்த நியாயம் இருக்கிறது. நானும் பலமுறை அதைச் சிபாரிசு செய்திருக்கிறேன், இப்போதும் செய்கிறேன். அப்போது விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளித்து மேலாண்மை கற்பித்த நாங்கள், எழுதாதீர்கள், தந்தி அனுப்பாதீர்கள், நேரடியாகச் செல்லுங்கள் என்று வலியுறுத்துவோம். நேரடியாகச் செல்லுங்கள். இந்த அறிவுரையில் பெரும் நன்மைகள் உள்ளன. செல்லுங்கள். தொழில் எங்கு இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள். பணம் எங்கு இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள். மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு செல்லுங்கள். செயல்பாடு எங்கு இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள். மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அங்கு. ஆனால் இந்த அத்தியாயம் அதைப் பற்றியது அல்ல. இந்த அத்தியாயம் நீங்கள் விரும்பியதை மற்றொருவரைச் செய்ய வைப்பதற்கான ஒரு எளிய முறையை விளக்கும். இதைச் செய்ய நீங்கள் தொடங்குங்கள். அதற்கான வழிமுறை இதோ. மற்றொருவரின் கவனம் எங்கே இருக்கிறது என்பதைக் கண்டறியுங்கள். பிறகு உங்கள் பேச்சையும் அந்த திசையிலேயே கொண்டு செல்லுங்கள். அவர் உங்களைச் சந்தித்ததிலேயே மிகவும் சுவாரஸ்யமான பேச்சாளர் என்று அவர் நினைக்கக்கூடும், ஏனென்றால் நீங்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக அந்த தருணத்தில் அவருடைய கவனம் எங்கு குவிந்திருக்கிறதோ சரியாக அந்த இடத்திலேயே பேசுகிறீர்கள். மற்றொருவரின் ஆர்வம் எங்கு இருக்கிறதோ அதைக் கண்டறிந்து உங்கள் சொந்த ஆர்வத்துடன் அங்கே செல்லுங்கள். உங்கள் ஆர்வத்தை அவருடைய ஆர்வத்துடன் ஒன்றிணையுங்கள். மற்றவரின் ஆர்வம் இருக்கும் இடத்திற்கு உங்கள் ஆர்வத்தை கொண்டு செல்லும்போது, உங்கள் ஆர்வங்களை அவருடைய ஆர்வங்களுடன் இணைக்கும்போது, பரஸ்பரம் உடைக்க முடியாத ஒரு கூட்டணியை நீங்கள் உறுதியாக உருவாக்குகிறீர்கள். மற்றவரின் நம்பிக்கைகள் எங்கு இருக்கின்றன என்பதைக் கண்டறிந்து, உங்கள் சொந்த நம்பிக்கைகளுடன் அங்கே செல்லுங்கள். அவருடைய நம்பிக்கைகளை ஆதரிக்கவும், உறுதிப்படுத்தவும், நியாயப்படுத்தவும் உங்கள் நம்பிக்கைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் நம்பிக்கைகளை அவருடைய நம்பிக்கைகளுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கைகளை அவருடைய நம்பிக்கைகளுடன் ஒன்றிணையுங்கள். அப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து பரஸ்பர நம்பிக்கையின் ஒரு கோட்டையை கட்டுவீர்கள். மேலும் அதை பாதுகாப்பதில் அவர் என்றென்றும் உங்கள் கூட்டாளியாக இருப்பார். மற்றவர்களின் ஆசைகள் எங்கு இருக்கின்றன என்பதைக் கண்டறியுங்கள். மேலும் அவர்களின் ஆசைகளை முழுமையாகவும் திருப்திகரமாகவும் நிறைவேற்றுவதற்கான சரியான வழிகளுடன் அங்கு செல்லுங்கள். மற்றவர்களின் ஆசைகளை துல்லியமாக, முழுமையாக, உடனடியாக நிறைவேற்றும் திறனையும் விருப்பத்தையும் விடச் சிறந்த செல்வாக்கை உங்களால் பெற முடியாது. மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும் தனிப்பட்ட கவர்ச்சியைப் பெறுவதற்கு கணிசமான ஆளுமை பயிற்சி, திறமை மற்றும் நுட்பம் தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் அவர்களிடமே செல்வதற்கு விருப்பமும் முயற்சியும் மட்டுமே போதுமானது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் ஒரே இலக்கை அடைகிறீர்கள்.
அது உங்கள் பரஸ்பர நன்மைக்காக ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கும் நெருக்கம் ஆகும். அதை நீங்கள் சாதிப்பதற்கு எந்த முறையை பயன்படுத்தினாலும் மற்ற நபரின் கவனம், ஆர்வங்கள், நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகளை துல்லியமாக மதிப்பிடும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் சொந்த கவனம், ஆர்வங்கள், நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகளை அவருடையவற்றுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் திறனும் விருப்பமும் உங்களிடம் இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் இருவரும் பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி பிரிக்க முடியாத கூட்டணியில் ஒன்றாக பயணிப்பீர்கள். நிரூபிக்கப்பட்ட இந்த வெற்றி முறைக்கு பெறுவதற்கு முன் கொடுப்பது அவசியம். பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது என்பது மட்டுமல்லாமல் பெறுவதற்காக கொடுப்பது அவசியமானது என்ற நிரூபிக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளின் மீது இது அமைந்துள்ளது. தனது மேசையில் நியாயமாக இருங்கள், நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட பலகையை வைத்திருக்கும் அந்த நிர்வாகி கேலி செய்யவில்லை. இவைதான் எங்கள் விவரக்குறிப்புகள். ஏலங்களுக்கான எங்கள் காலக்கெடு 2 வாரங்கள் என்று கூறும் வாங்குபவரும் சாதாரணமாகச் சொல்லவில்லை என்று கூறும் பணியாளர் மேலாளரும் இல்லை. இந்த குறிப்பிட்ட வேலைக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கும் தனிப்பட்ட தகுதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முன்பெல்லாம் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துவதே வெற்றி பெறுவதற்கான வழியாக இருந்தது. முதலில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் சமீப காலங்களில் மக்களை உங்கள் வழியில் செயல்படத் தூண்டுவதன் மூலமும் இது செய்யப்பட்டது. இப்போது வெற்றி பெறுவதற்கான வழி, உங்கள் வெற்றி யாரைச் சார்ந்திருக்கிறதோ அவர்களின் தேவைகளுக்கு இணக்கமாக நடந்து கொள்வதே ஆகும். அவர்களின் கவனத்தின் திசைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்களின் ஆர்வங்களின் விஷயத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்களின் நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் ஆசைகளை திருப்திப்படுத்தும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இது உங்களை மற்றவர்களை மகிழ்விப்பதை மட்டுமே ஒரே ஆசையாக கொண்ட விருப்பமற்ற ஜெல்லிமீன் போன்ற ஒரு உயிரினமாக மாற்றிவிடாதா? நிச்சயமாக இல்லை. உங்கள் சொந்த கோரிக்கைகளை மற்றவர் மீது திணிக்க முயற்சிப்பதை விட உங்களால் முடிந்தால் அவற்றை விட்டுக் கொடுப்பதற்கு அதிக மன உறுதி தேவைப்படுகிறது. ஆக்ரோஷமாக ஆதிக்கம் செலுத்துவதை விட உங்களால் முடிந்தால் இயல்பாக அனுசரித்துச் செல்வதற்கு அதிக திறமை தேவைப்படுகிறது. முட்டுக்கட்டை போடுவதை விட உங்களால் முடிந்தால் ஒத்துழைப்பதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. முந்தைய கூற்றுகளைத் தொடர்ந்து உங்களால் முடிந்தால் என்ற வார்த்தைகள் வருவதை கவனத்தில் கொள்ளவும். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் உங்களால் முடியாது. உங்கள் வெற்றி யாருடைய முடிவுகளைச் சார்ந்து இருக்கிறதோ அத்தகைய நபர்களுடன் நீங்கள் பழகும்போது உங்கள் கோரிக்கைகளை அவர்கள் மீது திணிக்க முடியாது, அவர்களை ஆக்ரோஷமாக ஆதிக்கம் செலுத்த முடியாது, அவர்களின் இலக்குகளை நோக்கி அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதைகளை தடுக்க முடியாது. உங்களால் உங்கள் விருப்பப்படி செயல்பட முடியாது, மாறாக நீங்கள் அவர்களின் வழிக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பொருள், நீங்கள் ஒரு குழுவில் சேர்ந்த பிறகு அல்லது அதன் ஒரு அங்கமாக மாறிய பிறகு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்க முடியாது என்பதல்ல. உண்மையில் நீங்கள் அந்த வட்டத்திற்குள் வந்த பிறகு அவ்வாறு செய்யும்படி உங்களிடம் கேட்கப்படும், மேலும் அது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும். அப்போது நீங்கள் எவ்வளவு அதிகமான மேம்பாடுகளை பரிந்துரைக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக நான் சுருக்கமாக மீண்டும் கூற விரும்புகிறேன். மக்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பது நல்லதுதான். ஆனால் நீங்களே அவர்களிடம் செல்வது இன்னும் வேகமானது. மற்றொருவரின் கவனம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். பிறகு உங்கள் உரையாடலை அந்த திசையில் கொண்டு செல்லுங்கள். அப்போது அவருடைய கவனம் உங்கள் பக்கம் திரும்பும். மற்றொருவரின் ஆர்வம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிந்து உங்கள் சொந்த ஆர்வத்துடன் அங்கே செல்லுங்கள். உங்கள் ஆர்வத்தை அவருடைய ஆர்வத்துடன் ஒன்றாக்குங்கள். உங்கள் ஆர்வத்தை அவருடைய ஆர்வத்துடன் இணைக்கும்போது பரஸ்பரம் முறிக்க முடியாத ஒரு கூட்டணியை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள்.
மற்றொருவரின் நம்பிக்கைகள் எங்கு இருக்கின்றன என்பதை கண்டறியுங்கள். பின்னர் அவருடைய நம்பிக்கைகளை ஆதரிக்கும், உறுதிப்படுத்தும், நியாயப்படுத்தும் மற்றும் பலப்படுத்தும் உங்கள் சொந்த நம்பிக்கைகளுடன் அங்கு செல்லுங்கள். அவர் தனது நம்பிக்கைகளை பாதுகாப்பதில் உங்களுக்கு தொடர்ந்து துணையாக இருப்பார். மற்றவர்களின் ஆசைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவையான முழுமையான திருப்தியுடன் அங்கு செல்லுங்கள். நீங்கள் பெறுவதற்கு முன்பு கொடுக்க வேண்டும். ஒரு இலட்சியவாதியாக இருப்பதற்கு நீங்கள் முதலில் ஒரு சிறந்த புத்தகத்தின் தலைப்பை உங்கள் வாழ்க்கை லட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கொடுப்பவராக இருங்கள்.